காங்கிரஸ் கட்சியில் நம்ம மேதாவி இருக்கிறார் இல்லையா, ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறார். மத்திய அரசே சுங்க வரி கட்டணத்தை ரத்து செய்யி அப்படின்னு பகிரங்கமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். என்னடா அறிக்கை கொடுத்துறாருன்னு போய் பார்த்தாக்கா, அவர் சொன்ன அந்த சாலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது மீஞ்சூர் வெளிவட்ட சாலை, சூரப்பட்டு சாலை, அதே போல் வானகரம் சாலை, பாரியநல்லூர் சாலை, இங்கே இருக்கக்கூடிய சுங்கஞ்சாவடிகள்லாம் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து சுங்க வரி கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அது எந்த சாலைன்னு பார்த்தா மாநில நெடுஞ்சாலைகள். இந்த சுங்கவரி கட்டணத்தை உயர்த்தினது மாநில நெடுஞ்சாலையோட துறை. ஏன்னா இந்த சாலைகள் அனைத்துமே மாநில நெடுஞ்சாலை டெண்டர் விட்டு அவன் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்திருக்கிறான். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குது, வேற எந்த மாநிலத்திலும் உயர்த்தப்படலை. இதை உயர்த்தியது தமிழக அரசு. இந்த சாலைகள் தமிழக அரசு போட்டது. இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை வசூலிக்கிறது தமிழக அரசு. ஆனால் இந்த முட்டாள் என்ன சொல்றாரு, மத்திய அரசே குறைத்திடு. மாநில நெடுஞ்சாலைக்கும் மத்திய அரசோடைய தேசிய நெடுஞ்சாலைக்குமே வித்தியாசம் தெரியாத தற்கூரியா இருக்கிறிய. உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் தலைவன் ராகுல் காந்தி மூலையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனை போலத்தானே நீயே இருப்ப. நீ மட்டும் என்ன புத்திசாலியாக இருந்துட போற. புரிஞ்சுக்க, ஒரு பேசிக் நாலேஜ், இது ஒரு பொது அறிவு. எது தேசிய நெடுஞ்சாலை, எது மாநில நெடுஞ்சாலை, ஸ்டேட் ஹைவேஸுக்குமே நேஷனல் ஹைவேஸுக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு தற்கூரியெல்லாம் தலைவராக போட்டு அப்புறம் எங்கேயா காங்கிரஸ் கட்சி உருப்படும்? நீங்கள் எப்படியா நீங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்பீங்க? கடைசி வரைக்கும் நீங்கள் அடிமை தான்.